சோமையாவின் மோசடி. இயற்கை வளம் மிக்க ஸ்ரீனிவாசபுரம்னு ஒரு அழகான ஊரு. அதுக்கு பக்கத்துல அடர்ந்த காடு, காட்டு வழியா வர நதி. அந்த நதிக்கு பக்கத்துல சின்ன சின்ன கிராமங்கள்ல மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே கிராமத்துல ராமையா அப்புறம் சோமையான்னு 2 பேர் இருந்தாங்க. பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. சோமையா வட்டிக்கு கொடுக்கற தொழில் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பணத்துக்காக வர்றவங்கள மோசடி பண்ணி அதிக வட்டியா அவங்க கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுவாரு. ராமையா பால் வியாபாரம் பண்றவரு. ரொம்ப நேர்மையா வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறதால ராமையாக்கு நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ராமையாவோட மனைவி ரங்கம்மா நெய்யை வித்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ராமையாவும் ரங்கம்மாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சோமையா வெளியே போயிட்டு இருக்கும் போது ராமையாவோட வீட்டை பார்த்து இந்த மாதிரி நினைச்சாரு. இந்த கிராமத்துல எல்லாரும் என்கிட்ட கடன் வாங்கறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ராமையாவை தவிர அந்த ராமையா கூட என்கிட்ட கடன் வாங்குற மாதிரி செய்ய கடவுளே அப்படின்னு அங்கிருந்து போனா சோமையா. ராமையா அவங்க மனைவி ரங்கம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. நான் போய் நம்ம மாடுகளுக்கெல்லாம் புல்லு அறுத்துக்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ போய் மாட்டு தொழுவத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வை. அப்படியே செஞ்சிடுறேங்க. மாடு நாளாக நாளாக பால் கம்மியா கொடுக்குது. இன்னும் 2 மாடு வாங்கினா நல்லா இருக்குங்க. இப்போ மாடு வாங்கணும்னா நம்ம வச்சிருக்கிற நகைலாம் பத்தவே பத்தாது. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் விடு. இருக்க நகைய வச்சு வீட்டு பக்கத்துல இருக்க சோமையா கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கலாங்க. அந்த சோமையாவை பத்தி ஊரே அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் கிட்ட போய் எப்படி கடன்லாம் வாங்குறது? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. இத்தனை நாளா பாத்துட்டு இருக்கோம். தினமும் பால் கூட ஊத்திட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நல்லாதாங்க நடந்துக்கிறாரு. பரவாயில்லங்க, கடன் வாங்கிக்கலாம். இன்னும் 2 நாள்ல சந்தையில மாடுகள் விற்பாங்க. நல்ல 2 பசுக்களை வாங்கினா கடன் கூட சீக்கிரம் அடைச்சிடலாங்க. அப்போ சரி, சாயங்காலம் சோமையா வீட்டுக்கு போய் நான் இந்த கடன் விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு அங்கிருந்து ராமையா பண்ணைக்கு போனாரு. அப்ப அன்னைக்கு சாயந்தரம் ராமையா சோமையா வீட்டுக்கு போய் வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருந்த சோமையா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு. என்ன ராமையா, காலையிலேயே நீதான் பாலெல்லாம் ஊத்திட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என் மனைவி எக்ஸ்ட்ராவா பால் ஏதாவது கேட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பணம் எனக்கு கடனா வேணும். இன்னும் 2 பசுக்களை நாங்க வாங்கலாம்னு நினைக்கிறோம். வாங்கின கடனை 1 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வட்டியோட சேர்த்து போட்டு கொடுத்துட்றோங்க. என்ன ஆச்சரியமா இருக்கே, நீ கடன் வாங்க வந்திருக்கியா? சரி, 2 பசு என்ன 4 பசு கூட நீ வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அதை நானே கொடுக்குறேன். 4 மாடுன்னா அதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாகும் ஐயா. அதெல்லாம் சரிதான், நான் அடமானமா எதுவும் இல்லாம யாருக்கும் காசு தர்றது இல்ல. அடமானம் வைக்க உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சோமையா சொன்னதும் ராமையா ரொம்ப கவலையா பார்த்து, என்கிட்ட பசுக்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே, அத அடமானம்லாம் வைக்க முடியாதுங்க ஐயா. சரி சரி, கடன்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க. எனக்கு தெரியும் ராமையா, ஆனா உன் வீட்டுல அந்த கிணறு இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற தண்ணியை வேணா நான் அடமானமா வச்சுக்கிறேன், விடு, கவலைப்படாத. இப்போ எப்படி உன் அவசியத்துக்கெல்லாம் தண்ணியை நீ பயன்படுத்திக்கிறியோ, நான் கடன் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே கிணத்துல இருக்கிற அந்த தண்ணியை நீங்க அடமானமா எடுத்துக்கோங்க. இங்க பாருப்பா, நான் கொடுக்குற இந்த காசுக்கு கரெக்டா நீ வட்டியை மட்டும் மாசம் மாசம் கொடுத்துடணும். என்ன, ஒருவேளை 1 வருஷத்துல உன்னால கொடுக்க முடியலனா அதுக்கு ஏத்த மாதிரி 2 மடங்கு நான் வட்டி போட்டுருவேன், புரியுதா? அப்படின்னு உள்ள போய் நாணயங்கள் எடுத்துட்டு வந்து ராமையா கிட்ட கொடுத்தாரு சோமையா. 2 நாட்கள் கழிச்சு ராமையா வீட்டுக்கு 2 பசுக்களை வாங்கிட்டு வந்தாரு. அதை பார்த்து ரங்கம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமையா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்த சோமையா ராமையா கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாரு. நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகத்துல இருந்துமா பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன இது, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி அடமானம் வச்சுதான் நீ என்கிட்ட காசு வாங்கியிருக்க, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா, நீங்க தானே சொன்னீங்க உனக்கு தேவைப்படும் போது இந்த தண்ணியை நீ உபயோகிச்சுக்கலான்னு சொன்னீங்களே. நான் சொன்னது கடன் வாங்குற நேரத்துல நீ எவ்வளவு தண்ணி பயன்படுத்தினியோ அந்த அளவு தண்ணியே சொன்னேன். கொஞ்சமா பயன்படுத்துன்னு சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு நிறைய எடுத்துக்கலாம் நான் உன்கிட்ட சொல்லலையே. நீ அளவுக்கு அதிகமா தண்ணி பயன்படுத்தினா அதுக்கேத்த மாதிரி வட்டியை ஏத்திருவேன். நான் அதிகமான தண்ணிலாம் ஒன்றும் பயன்படுத்தலையே. என்னது பயன்படுத்தலையா?
நான் உனக்கு கடன் கொடுத்த நாளை விட இப்போ நீ 2 பசுக்கள் அதிகமா வச்சிருக்க. அப்படின்னா நீ நிறைய தண்ணி பயன்படுத்துறன்னு தானே இப்போ அர்த்தம். அதனால தான் சொல்றேன், இனிமே நீ எனக்கு மாசம் மாசம் தர வட்டியை ரெட்டி பார்க்கறேன். நான் கேட்குற வட்டியை நீ கொடுத்தாதான் தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சோமையா சொன்னதும் ராமையா வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படி சொன்னாரு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன். ஆனா இதே விஷயத்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு இதையே சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்குற அந்த ரெட்டிப்பு வட்டியை நான் கொடுக்குறேன். ஓ அப்படியா? அப்போ சரி விடு, எனக்கு என்ன பயமா? நாளைக்கு போய் பஞ்சாயத்து தலைவரை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போனாரு சோமையா. அதுக்கு அடுத்த நாள் ராமையா சோமையா 2 பேரும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பஞ்சாயத்து தலைவர் ராகவ கிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட ராகவையா கொஞ்ச நேரம் யோசிச்சு ராமையா சோமையா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு. இங்க பாருப்பா, நீ தண்ணி அதிகமா பயன்படுத்தினதுக்கு உனக்கு ராமையா அவரோட பணத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷம் பஞ்சாயத்து தலைவரே, நீங்க எப்பவுமே நியாயமா தான் நடந்துப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. பொறுமையா இரு சோமையா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்லையே. ராமையா, நீ மாசம் மாசம் சோமையாவுக்கு இந்த வட்டி கொடுக்கறல, அதே மாதிரியே இந்த சோமையாவும் உனக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுப்பாரு அப்படின்னு ராகவைய சொன்னதும் சோமையா பதட்டத்தோட ராகவைய கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு ராமையாவுக்கு மாசம் மாசம் தொகை கொடுக்கணும்னு சொல்றீங்க? எதுக்குன்னா ராமையாவோட கிணத்துல தான் நீ உன்னோட தண்ணிய சேமிச்சு வச்சிருக்கல, அதுக்குதான். அந்த சேமிச்சு வச்சிருக்கான்ல, அதுக்கு நீ பணம் கொடுக்க வேணாமா? என்ன கேக்குற நீ? அப்படி பணம் கொடுக்க முடியாதுன்னா அங்க உள்ள சேர்த்து வச்சிருக்கல தண்ணி, அதெல்லாம் முதல்ல நீ வெளில எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பஞ்சாயத்து தலைவர் ராகவையா கிளம்பினாரு. ராமையா ராகவையா சொன்ன தீர்ப்பை கேட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. சோமையா ராகவையா சொன்ன மாதிரி கிணத்துல இருந்து தண்ணி எடுக்காம ராமையாக்கு மாசத்துக்கு 10 நாணயங்கள் கொடுத்தான். ராமையா கிட்ட மோசடி பண்ணலாம்னு நினைச்சா அவனே நஷ்டப்பட்டதுக்கு சோமையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதையில மீண்டும் சந்திப்போம். நன்றி.